வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ். ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மோட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் டாக்டருக்கு நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ண நிதிஷ் இருக்காங்க. இவர் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில லாஸ்ட் இயர் வந்து படிச்சாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வருஷம் 2025 எக்ஸாம்ஸ் எழுத போட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எனக்கு அணிஞ்சிருக்காரு. அவரை வரவேற்கலாமா? உங்களுடைய சார்பை நிதிஷை வரவேற்கிறோம். எஸ் நிதிஷ். நிதிஷ், உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? அதாவது நான் எஸ் நிதிஷ், இங்க ஆர்ஜிஆர்ல வந்து கிராஷ் கோர்ஸ் அப்புறம் 1 இயர் ரிப்பீட் பண்ணேங்க. ட்ராப் எடுத்து ஆக்சுவலா எப்படின்னா எனக்கு இந்த நீட்டை பத்திலாம் ஐடியா கிடையாது. இந்த கிராஷ் கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது இதுலயும் நம்மளால கிளியர் பண்ணி போக முடியும். இந்த நீட் வந்து அதான் கிராக் பண்ணக்கூடியது தான். இந்த ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு நீட் ஐடியா கிடையாது, கஷ்டம்னு நினச்சிருந்தேன். இங்கே வந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளாலே முடியும்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால இங்க 1 இயர் ட்ராப் எடுத்து இப்போ படிச்சு ஸ்டான்லி காலேஜ்ல ஒரு சீட் வாங்கியிருக்கேன் நான். ஓகே, கிராஷ் கோர்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக தான் வந்து ஜாயின் பண்ணீங்க. ஆமா, அதுக்கப்புறமா வந்து முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்ததுனால தான் 1 இயர் வந்து பண்ணீங்கன்னு சொல்றீங்க. வெரி குட். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு. இந்த +2 முடிச்சுட்டு திருப்பியும் 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கணுமா, அது முடியுமா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீங்களே கண்டிப்பா முடியும். நான் வந்து 12th வந்து சும்மா இந்த போர்டுக்கு எப்படி படிப்பாங்க அந்த மாதிரி தான் படிச்சேன். நீட்டுக்குன்ட்டு கொஞ்சம் இது இருக்கு, எம்சிக்யூ ஓரியன்டா படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த இதுவே நீட்டை பத்தி ஒரு ஐடியா எக்ஸ்போசரே இல்லைன்னா கூட நீங்க 1 இயர் ட்ராப் எடுத்து கிளியரா உங்களால ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சீங்கன்னா இது பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும் நீட்டை கண்டிப்பா. ஓகே, நீங்க வந்து +2 முடிச்சதுமே இமிடியேட்டா 1 இயர் ட்ராப் பண்ணி படிச்சு வந்துருச்சு. ஆமா சார். அப்ப அந்த 1 இயர்ன்றது கம்ஃபர்டபுளா இருந்ததா உங்களுக்கு? இருந்தது சார். நான் வந்து அவ்வளோ அதாவது எப்படின்னா படிக்கிறதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப இந்த வெளியே போகுது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம அந்த 1 இயர் போட்டோம்ல, அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம் நம்ம, அதுக்காக. இப்ப அப்படின்னா இப்ப நிறைய நார்மலா வந்து வெளியில வந்து நீட் படிக்கணும்னாலே நல்ல டாப்பரா இருக்கணும் 11th 12th இல்ல 10th. நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? நான் ஆக்சுவலா 12th கம்மி மார்க் தான், 407 அவ்வளவுதான் எடுத்தேன் நான். சரி சரி. அதான் அந்த அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்போ. இப்போ அந்த 1 இயர் டிராப்ல தான் நான் படிச்சு கத்துக்கிட்டு கிளியர் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபைன் ஃபைன். அப்ப தைரியமா வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. ஆமா, ட்ரை பண்ணா தெரியும். போர்ட் மார்க் வேற, இதுல எடுக்க போது கண்டிப்பா வேறதான். ஓகே, இங்க படிச்சு எடுக்கிறது கண்டிப்பா அதிகமா தான் வரும். சரி, ஓகே. இப்ப நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி. இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா கண்டிப்பா பிசிக்ஸ் தான். எல்லாருமே பிசிக்ஸ்னாலே பயப்படுறாங்க. நீங்க பிசிக்ஸ் உங்களுக்கு ஏன்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அது வந்து போட்டு ஒரு ஆன்சர் கரெக்டா வந்துச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதுக்காக அது இன்னும் நல்லா படிக்கணும். அதோட மத்தவங்களாம் அதை தொட மாட்டாங்க. ஆனா அது நம்ம வந்து கொஞ்சம் போட்டு காமிச்சோம்னா எல்லாரும் முன்னாடி ஒரு இதுவா இருக்கும்ல. பிசிக்ஸ் பிடிக்கும் எனக்கு. அதோட நீங்க அந்த பிசிக்ஸ் படிச்சீங்க இல்லையா, அது கொஞ்சம் நம்மளுடைய மாணவர்களுக்கும் எதனா டிப்ஸ் கொடுக்கல? ஏன்னா இந்த வாட்டி 25ல எக்ஸாம் எழுதுவாங்களே, எப்படி பண்ணணும்? ஆமா ஆமா. பிசிக்ஸ் எப்படின்னா நீங்க வந்து முதல்ல கிளாஸ்ல எடுக்கிற லெக்சரை நல்லா கவனிங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த எடுத்த கிளாஸ், இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து அப்போவே கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். அடிக்கடி கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கினே இருக்கணும் பிசிக்ஸ்க்கு, இல்லைன்னா அது அப்படியே எவாபரேட் ஆகிடும், மறந்துடும் நமக்கு அந்த டாபிக்லாம். அதனால அடிக்கடி போட்டு பார்க்கணும். அப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய இருக்கும் பிசிக்ஸ்க்கு, அதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். மேத்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிசிக்ஸ் போறதுக்கு. தேவையில்லை சார், அது வெறும் 2 தான், டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன். அதான் 11th 12th மேத்ஸ் வந்து பிசிக்ஸ்ல கொஞ்சம் ஆட் ஆகி வரும். அப்புறம் கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி ஈஸி தான் படிச்சிடலாம். ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் எல்லாம் மேத்ஸ்ல தேவையில்லை. நிறைய பசங்க வந்து கால்குலேஷன் வர மாட்டேங்குது, நியூமெரிக்கல்ஸ் வரலன்னு கஷ்டப்படுறாங்க. அது வந்து போட தான் வராது. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து ஏன் இப்படி வருதுன்னு தெரியாது, போட அந்த ஐடியா வந்துடும் நமக்கு, ஏன் இது இப்படி ஆகுதுன்ட்டு. வெரி குட். இந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க பிசிக்ஸ்க்கு. கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி வந்து அதான் 3 இது இருக்கு, பிசிக்கலி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக். பிசிக்கல் வந்து நீங்க பிசிக்ஸ் மாதிரி தான் படிக்கணும், ஏன்னா அதுவும் நியூமெரிக்கல் ஓரியன்டடு. அப்பப்போ வேணா இந்த 1 வேர்ட் அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் இந்த இன்ஆர்கானிக் வந்து ஃபுல்லா தியரி தான், அது நம்ம இது பையாட் பண்ணி படிச்சா தான் இது பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆர்கானிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த நேம் ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்களே ஓனா ஏதாவது ஒரு கெமிக்கல் தந்து இது கூட ரியாக்ட் பண்ண என்ன ஆகும்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்கு கான்செப்ட்லாம் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம. ஓகே, பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் ரொம்ப
அதுல நியூமெரிக்கல்ஸ் நிறைய கேட்பாங்களா இல்ல ஜென்ரலா தான் இருக்கும்? அது ஃபார்முலா பேஸ்டா தான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டு மேத்ஸ் மாதிரிலாம் இருக்காது. சாதாரண மல்டிபிளிகேஷன், அடிஷன், டிவிஷன் அதுல தான் போடுவாங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போதும் அதுக்கும். ஓகே. அப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா வந்து பசங்க சொல்ற மாதிரி ரொம்ப கணக்கு தெரிஞ்சிருக்கணும், நியூமெரிக்கல் சால்வ் பண்ணணும் அதெல்லாம் இல்ல, பயத்துல தான் அந்த மாதிரி இருக்கு போல. ஆமா ஆமா, அது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிரும். இது இப்பதான் போடணுமா, அவ்வளவுதான், சாதாரண பேசிக் தான் இது அப்படின்னு. அப்ப நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்றதுக்கே மைண்ட் செட் வந்து பிளாக் ஆனதுனால பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால வரல அப்படின்னு. ஒரு அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து நம்ம இதை போடணும், இதை வந்து கத்துக்கணும்னு இருந்துட்டோம்னா அப்புறம் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்பவே வேலிட் பாயிண்ட் நிதிஷ் சொல்றதை நோட் பண்ணுங்க. முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணுனா கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா நான் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதி இருக்க மாட்டேன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி இன்னைக்கு ஸ்டான்லில போனோம்னா குறைச்சது வந்து 650 மார்க் இல்லைன்னா போக முடியாது. அப்ப 650 மார்க் கிட்ட அவர் வாங்கியிருக்காங்க. அவங்க போயிருக்கிறப்ப அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் வந்து என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப நம்ம ஒன்று வரல அப்படின்றதோட அது வர்றதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்து பயிற்சி பண்ணா கண்டிப்பா நிதிஷ் சொல்ற மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்சி ஸ்டான்லி எல்லாம் ஈஸியா போயிடலாம் நினைக்கிறேன். பயாலஜிக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? பயாலஜிக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஃபுல்லா இந்த இதுதான் கிளாஸ் லெக்சர்ஸை கவனிக்கிறது, வீட்டுக்கு போய் அதை லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது, டயக்ராம்ஸ்லாம் நம்மளே ஓனா ஓரத்துல போட்டுக்கிறது புக்லேயே, அந்த மாதிரி படித்தேன். இந்த கடைசி நேரத்துல வந்து ஃபுல்லா எம்சிக்யூஸ் தான் பார்த்தேன் நான். ஏன்னா அதுதான் முக்கியம். நம்மளுக்கு வந்து எவ்வளோதான் தியரி திரும்ப திரும்ப படிச்சாலும் அந்த எம்சிக்யூவா போட்டு பார்த்தா தான் இன்னும் அந்த உள்ள போய் இறங்கும் நம்ம தலையில. நீங்க ஆர்ஜிஆர் அகாடமில படிக்கிறப்ப ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்களா? நல்லா பண்ணாங்க சார். நல்லா பண்ணாங்க. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு? அவங்க தான் அந்த டெய்லி இந்த கொஸ்டின் பேப்பர் தருது, நம்மள வந்து நம்மளே ஓனா கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது, எப்பவுமே டவுட் கேட்டா வந்து எந்த டைம்ல கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க, அதான் ஆக்சசிபிளா இருப்பாங்க, நம்ம எப்போ கேட்டாலும் இது பண்ணுவாங்க, எந்த டவுட்னாலும் சொல்லுவாங்க. முக்கியமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து அந்த கொஸ்டின்ஸ் தான். டெய்லி ஒரு 10-15 கொஸ்டின் ஒரு யூனிட்ல இருந்து தருவாங்க. அதெல்லாம் போட்டதுனால தான் இப்போ கொஞ்சம் பயாலஜில வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது, எக்ஸாம்லயே நிறைய மார்க் எடுக்க முடிஞ்சது பயாலஜில. ஓகே, ரைட். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளியில நான் கேள்விப்படுறேன், பசங்க வந்து எங்க கிளாஸ்ல கொடுத்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஈஸியா நல்ல மார்க் வந்தது, 600 650 வாங்கணும், இந்த மெயின் எக்ஸாம் போறப்ப எங்களுக்கு மார்க் வரலன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது ஆர்ஜிஆர்? எனக்கு அப்படியே உல்டாவா தான் இருந்தது. இங்க வந்து எப்படி வச்சாங்கன்னா இந்த பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அதனால இப்போ எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு இது பில்ட் ஆயிருக்கு, அந்த கான்செப்ட் கான்ஃபிடன்ஸ். அதனால தான் இதெல்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு போயிட்டு நீட் எக்ஸாம்ல பார்த்தா என்னடா இவ்வளவு ஈஸியா கேட்கறாங்கன்னு பட்டு நஷ்டம் போயிட்டே இருக்கலாம். ஈஸியா தான் இருந்தது. ஓகே ஓகே. அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றப்பே கொஞ்சம் டஃப்னஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா எக்ஸாம்ல போறப்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் வெளியில கேள்விப்பட்ட பிறகு நிறைய பசங்க சொல்றாங்க, சார் எங்க இன்ஸ்டியூட்ல கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நான் நல்லா பண்ணேன் சார், பேரண்ட்ஸ் கூட கவுன்சிலிங் வரப்ப சொல்றாங்க, அவங்க பண்றப்ப நான் 600 வாங்கினாங்க, 650 வாங்கினாங்க, எக்ஸாம்ல போனா 200 கூட வரல சார் அப்படின்றாங்க. அங்கெல்லாம் சும்மா அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண பசங்கள்கிட்ட ஈஸியா கேட்டு விட்டுருவாங்க, அவங்களால நீட்ல இது பண்ண முடியாது. ஓகே, இது ஒரு உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருந்திருக்கு ஆர்ஜிஆர் அகாடமி. ஆமா சார். ஓகே ஓகே. மெட்டீரியல்ஸ் அந்த டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? ஆமா சார், கண்டிப்பா சார். டெய்லி அதை போட்டு தான் நம்ம வந்து அந்த கான்செப்டே திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம அந்த புக்கை எடுத்து படிச்சோம்னா ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்கும். இதே வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்லாம் போட்டு பார்த்தா கொஞ்சம் ஈஸியா அந்த படிச்சதெல்லாம் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, வெரி குட் சார். இப்ப நீங்க எக்ஸாம் வெனியூக்கு போயிருப்பீங்கல்ல, அப்ப எப்படி உங்களுடைய ஃபீலிங்? அப்போ எல்லாம் என் பக்கத்துல இருந்த எல்லாருமே ப்ரெஷரா தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் சில்லா தான் போனேன் ஜாலியா. ஏன்னா தெரியும் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், கண்டிப்பா நம்மளால ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது, அதனால கிராக் பண்ண முடியும். அப்ப இந்த பாருங்க, இதையும் நீங்க ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். எக்ஸாமினேஷன் போறப்ப டென்ஷன் இல்லாம கூலா போகணும். நிதிஷோட மெயின் சக்சஸ்க்கு இது ஒரு ரீசனா இருக்கு பாருங்க. கூலா அவர் பேசுறப்ப சிரிச்சிட்டே பேசுறாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம கூலா இருந்தோம்னா கண்டிப்பா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிடுங்க. ரைட். நீங்க எக்ஸாம் ஹால் உள்ள போனீங்க, உங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்தது பேப்பர். 2 ரிசல்ட் வந்தப்ப அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்போ மார்க் பார்த்தப்போ நல்லா சந்தோஷமா இருந்தது. அப்படியே கொஞ்சம் வந்து ரேங்க பார்த்தா அப்படியே குண்டு போட்ட மாதிரி. ஆமா, 2024 எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா மார்க் எல்லாருமே எடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பாக்குறப்ப ஓ இவ்வளவு மார்க் எடுத்த மாதிரி இருந்திருக்கும், பக்கத்துல பார்த்ததும் அடப்பா இல்லை இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. ஓகே ஓகே. ரேங்க் பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியில இருந்திருக்கும். ரைட். ஓகே. தென் வந்து அதை பார்த்துட்டு சீட்டு வாங்கிட்டீங்க. உங்களுக்கு வாங்கிட்டு அந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே போயிருப்பீங்களா, அப்போ எப்படி இருந்தது ஃபீலிங்? அப்போ கொஞ்சம் அந்த பெருமையா இருந்தது. அப்ப கடைசியில நம்ம ஆசைப்பட்ட காலேஜ் வந்துட்டோம். ஆசைப்பட்ட காலேஜ் பாருங்க, ஆசைப்பட்ட காலேஜ்னா அப்ப ஏற்கனவே ஆசை போட்டுருக்காரு பாருங்க. ட்ரீம் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம்.
அவன் முன்னாலேயே சொல்லியிருப்பேன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகிறேன். கிளாஸ்ல பாருங்க ஜாயின் பண்றப்பயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்சி ஜாயின் பண்ணா எஸ்எம்சி ஜாயின் பண்ணிக்கணுமா இருக்கணும் அப்படின்னாரு. அப்ப இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம நிதிஷ் கிட்ட வந்து அப்ப சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் பாருங்களேன் கூலா இருந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ட்ரீம்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது அப்ப என்ன நினைக்கிறோமோ அது ஆகும்ன்றதுனாலதான் நிதிஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்எம்சி போனோம். கண்டிப்பா எஸ்எம்சியே வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. வெரி குட். அப்போ அந்த காலேஜுக்கு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த நிறைய பேர் வந்து அந்த ஏக்கம்ல அந்த ஒயிட் கோட் ஸ்டெப் அந்த செரிமனி நடக்கிற அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான். நல்லா இருந்தது. கடைசியில அந்த ஒயிட் கோட் போட்டோ ஸ்டெத்து போடுறோம். அந்த நாள் ஃபுல்லா ஜாலியா போச்சு. இந்த போட்டோ எடுக்கிறது, அம்மா அப்பா எல்லாம் கூட வந்திருப்பாங்க, எங்களுக்கு வந்தாங்க எங்க காலேஜ்ல. அந்த ஃபீல் நல்லா இருந்தது. ஒயிட் கோட் ஃபர்ஸ்ட் டைம் போட்டது. உங்க பேரண்ட் என்ன எப்படி ஃபீல் பண்ணாங்க அந்த ரிசல்ட் வந்து நீங்க அங்க வாங்குனதுக்கு அப்புறம்? அவங்களுடைய அவங்களுக்கும் அந்த பெருமையா அந்த நம்ம பையன் டாக்டர் ஆயிட்டாரு, அதான் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்காங்க, அதனால சந்தோஷமா இருந்தாங்க. ஓகே ஓகே. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு டாப் காலேஜஸ் கிடைச்சதுன்றதே ஒரு பேரண்ட்க்கு பெருமை. ரைட். இப்போ நீங்க ஃபீஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபீஸ் பே பண்றீங்க? ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கம்மி தான் சார். டியூஷன் ஃபீஸ்லாம் அரௌண்ட் 12,000 தான் இருந்தது. இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் சேர்த்து 15,000 கட்டாச்சு சார். அவ்வளவுதான். ஆமா சார். வேற எதனா அடிஷனல் ஃபீஸ் உங்களுக்கு எதனா வாங்குறாங்க? அடிஷனல் ஃபீஸ் 3,000 வாங்குறாங்க. 3,000 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கெல்லாம். ஓகே ஓகே. புக்ஸ் நீங்க தனியா வாங்கிக்கணுமா இல்ல அவங்க புக்ஸ் வந்து அவங்க காலேஜ்குள்ளேயே ஒரு ஸ்டோர் வச்சிருக்காங்க, கோஆபரேட்டிவ் ஸ்டோர். அங்க வந்து இது வச்சிருப்பாங்க, புக்ஸ் அவங்களே கனெக்ஷன் வச்சு வாங்கி தருவாங்க. இல்லனா வெளிய வாங்கிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஓகே. தென் அந்த காலேஜ்ல போனதுமே இப்ப நிறைய பேர் சொல்றதுன்னா அந்த காலேஜ்ல போன சீனியர்ஸ் இருப்பாங்க, ரேகிங் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் வீக்னாலும் சரி, ஸ்டாண்டி காலேஜ்னா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கும், ரேகிங்லாம் இருக்கும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தா இல்ல, எதுவுமே இல்ல. என்ன இது நம்ம சும்மா ஏமாத்தி போய் சொல்லியிருக்காங்களா சொல்றாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கூப்பிட்டாங்க எங்களை ஒரு ரூம், டிஎஸ் ரூம்ட்டு ஒரு ரூம்ல கூப்பிட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி, அதுவும் கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயமா இருந்தது, என்னடா இந்த மாதிரிலாம் பண்றாங்களே. அப்புறம் போக போக சீனியர்ஸ் க்ளோஸ் ஆனாங்க, ஜாலியா இருந்தது. ஆனா இன்னும் அந்த இது இருக்கு, எப்படின்னா அவங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. பட் அவங்க ஹெல்ப் பண்றாங்களா? ஆமா, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, ஓகே. ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. எந்த ஹெல்ப்னாலும் எக்ஸாம் டைம்ல இல்ல ஏதாவது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கிட்லாம் அதெல்லாம் கூட தருவாங்க. இந்த பிராக்டிகல்ஸ் பண்ண அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். பாருங்க நம்ம நிதிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய்ட் லைஃப் தான். காலேஜும் அந்த மாதிரி அவருக்கும் வந்து கிடைச்சிருக்கு. சீனியர்ஸும் வந்து நல்ல சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நிதிஷ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு நீங்க டிராவல் பண்ண இதுல. நீங்க சொல்றப்பயே பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த கூல்னஸ் தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இப்ப நம்ம 2025 எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த 2025ல நீட் இதை வேற மாத்திட்டாங்க பேட்டர்னு. அதான் எங்களுக்குலாம் இருந்தப்போ 200 கொஸ்டின்ஸ் 3 hours 20 minutes இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்த்தா 20 கொஸ்டின் தூக்கிட்டு 30 கொஸ்டின் தூக்கி 40 கொஸ்டினா எவ்வளவு சார்? இல்ல 20 கொஸ்டின். 20 கொஸ்டின் 200 ஃபர்ஸ்ட் 200 வந்து 180. இது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ல எது இது ஆன்சர் பண்ணலாமா அதை ஆன்சர் பண்ணலாமான்ட்டு டைம் போகும். அது வந்து இல்ல, நீங்க வந்து டைரக்டா 180 கொஸ்டின்ஸையும் பட்டுன்னு போட்டு போலாம் 1 minute. நாங்க இங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சப்போ எங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ்க்கே 3 hours தான் தந்தாங்க. அப்ப பாருங்க, நீங்க நினைச்சா இந்த 180 கொஸ்டின்ஸ் 3 hours தாராளமா போட முடியும். டைம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா நீங்க 200 இருந்தா ரொம்ப நேரம் யோசிப்பீங்க, இதை போடலாமா அதை போடலாமான்ட்டு. இது அப்படி கிடையாது, உங்களால சால்வ் பண்ண முடியும். குட் குட். ஆப்ஷன் இல்லைன்னா இன்னும் கூட அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க நிதிஷ். ஆர்ஜிஆர் அகாடமில படிக்கிறப்போ எக்ஸாமுக்கு 3 hour 20 நிமிஷம் கொடுக்கறதுல 3 hours தான் எழுதிருக்காங்க. அப்ப அந்த டைம் வந்து 2 hourலயே முடிச்சேன். நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தேன் வேற விஷயமா. அவர் சொன்னாங்க நான் 2 hourலயே முடிச்சேன் சார் பேப்பர் அப்படின்னாங்க. அப்ப 3 hours நீங்க பிராக்டிஸ் பண்ணா 2.5 hours முடிச்சிடலாம். அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் வந்து 2.25 hours முடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து மெயினா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரைட்டா? ஓகே. 2025ல +2 படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் இப்போது போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுவீங்களே, அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில கண்டக்ட் பண்றோம். அது ஒரு 30 நாள் இருக்கும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் கண்டக்ட் பண்றோம். ஐடியா இருக்கு, ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கு, இதை பத்தி எதுவுமே தெரியாது, இருந்தாலும் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? உடனே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரைட்?
அதை தொடர்ந்து இருக்கு. இல்ல சார் எனக்கு ஒரு மாசம் எல்லாம் படிச்சா போதாது, எனக்கு 1 இயர் பிரேக் பண்ணி படிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் 11th 12th படிக்கிறப்ப எனக்கு வந்து எந்த கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு டெப்தா தெரியாது. அதனால கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் 2026ல எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா 1 இயர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் ஃபோக்கஸ்டு லேர்னிங், இன்டெப்த் நாலேஜ், கான்செப்ட்ஸ் நல்லா கிளாரிட்டி கொடுத்து சப்ஜெக்டையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ரெடி பண்றதுக்கு ஆர்ஜிஆர் கம்ப்ளீட் 1 இயர் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த 1 இயர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்றவங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். கிராஷ் கோர்ஸ்க்கு நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை. கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்துட்டு 1 இயர் ப்ரோக்ராம் டிராப் பண்ணி படிச்சு 2026ல எக்ஸாம் எழுதி நெக்ஸ்ட் இயர்ல கவர்மெண்ட் காலேஜ் போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஆர்ஜிஆர் அகாடமி கொடுக்குறோம். ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இப்ப வந்து 1 இயர் பிரேக் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க நிதிஷ். சப்போஸ் இப்ப கரண்ட் 12th படிக்கிறாங்க. இப்ப நீங்க படிச்சுட்டு வந்தீங்க இல்லையா ஒரு கிராஷ் கோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்துட்டு 1 இயர் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு நிறைய பேர் திருப்பி அதே யோசனை தான் இருக்கு. பேரண்ட்டுக்கு கூட 1 இயர் பிரேக் பண்ணுமா, 1 இயர் எக்ஸ்ட்ரா ஆயிடுமே அப்படின்னு. பட் அது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பசங்களுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். பேரண்ட்ஸ் தாராளமா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தரலாம். இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கறாங்க. நான் 1 இயர் டிராப் எடுக்கிறோமா, நான் கிளியர் பண்ணுவாமான்னு சொல்றாங்கன்னா அவங்களால பண்ண முடியும். அவங்க ஒர்த்து தான் அது 1 இயர் டிராப். பேரண்ட் பாருங்க, குழந்தைங்க விருப்பப்பட்டாங்கன்னா இதுல ஒரு கண்டிஷன் வந்து குழந்தைங்க நீங்க கம்பல் பண்ணாதீங்க, கம்பல் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான். ரைட். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நிதிஷ். நீங்க பேசினது மாணவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எழுதுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து நீங்க இப்ப அந்த யூஜி நீட் எழுதி போனது தவிர உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து பிஜி இருக்காது. அதனால நீங்க அந்த 19 சப்ஜெக்டையும் நல்லா தரவு பண்ணி இப்ப இருக்கக்கூடிய காலேஜ்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் கோல்டு மெடல் வாங்கி காலேஜ் டாப்பரா வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆர்ஜிஆர் அகாடமி விஷ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு கூலா ஜாலியா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு, ஏன்னா அவங்க சீனியர்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணாங்க. அப்ப ஒரு பையன் வந்திருக்கான் ஆர்ஜிஆர் அகாடமில இருந்து அப்படின்னாங்க. என்ன ஆர்ஜிஆர் அகாடமில ஒரு பையன் வந்திருக்கான் பார்த்தா எல்லாருக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா ஆயிட்டாரு நிதிஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அதனால தான் வாப்பா ஒரு நாள் நம்ம பசங்க கிட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணணும், வந்து எங்ககிட்ட குழந்தைங்க கிட்ட பேசுங்க அப்படின்னா அது உங்ககிட்டயும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.